எல்லா புகழும் இறைவனுக்கே. சாரி தாரீஃப் खुदा के लिए है. இந்த வாக்கியங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ். நம்மளுக்கு ஒரு வாக்கியம் தெரிஞ்சால் ஒரு வாக்கியத்திலேருந்து நம்ம அதுலேருந்து என்னெல்லாம் வருது, எப்படி அது நெகட்டிவில் சொல்லலாம், பாசிட்டிவில் சொல்லலாம் என்று ட்ரை பண்ணணும். உதாரணத்துக்கு, நான் மாம்பழம் சாப்பிட்றேன், எப்படியாவது தெரிஞ்சிடணும். மை ஆம் खाता हूँ, मैं आम खाता हूँ, मैं आम खाता हूँ. मैं எடுத்துட்டு हम போடணும். हम आम खाते हैं, हम आम खाते हैं. ऐसे हम तू आम खाता है, तुम आम खाते हो, आप आम खाते हैं, वो लड़का आम खाता है, वो लड़का आम, वो लड़का आम खाता है, वो लड़की आम खाती है, वो कुत्ता आम खाता है, वे लोग वे आम खाते हैं, वे लड़कियां आम खाती हैं. इधर फेमिनिन जनरल है, पेन पाल. मैं आम खाती हूँ. அப்போது தமிழில் பாருங்கள், நான் மாம்பழம் சாப்பிட்றேன், ரெண்டு பேரும் ஆண் பெண் ரெண்டும் ஒரே மாதிரியே தானே சொல்லுவோம். ஹிந்தியில் பாருங்கள், ஆண் பால் மை ஆம் காத்தா ஹூँ, அதே பெண்ணாக இருந்தால் மை ஆம் காத்தி ஹூँ. இப்போ பெண் பாலே சொல்லிட்டு போவோம். மை ஆம் காத்தி ஹூँ, हम आम खाती हैं, तू आम खाती है, तुम आम खाती हो, तुम आम खाती हो, आप आम खाती हैं, वो लड़कियां आम खाती हैं. அப்போ ஒன்று தெரிஞ்சால் போகிறோம். இது ஒன்று நீங்கள் தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் தைரியம் வந்துடும். சரிதானா? मेरे पास एक किताब है, हमारे पास एक किताब है, एक पुस्तक है. இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ப்ராக்டிக்கல் கொண்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் क्वेश्चन ஆன்சரும் சொல்லி பார்க்கலாம். तुम कहाँ रहते हो, मैं चेन्नई में रहता हूँ சொல்லி நம்ம பார்க்கும்போது ரொம்ப விசேஷமாக ப்ராக்டிஸ் வந்துடும். அதாவது ப்ராக்டிஸ் தான் மெயின். அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம விட்டுட்டு போனோம்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். சரிதானா? சரி, இப்போது நம்மளுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது, இதில் முதல்ல இருக்கிறது மூக்குச்சளி ஒழுது, போய் சுத்தப்படுத்திக்கோ, கழுவிட்டான்னு சொல்கிறதுக்கு. இது நாக் பஹ ரஹி ஹை, तुम्हारी नाक बह रही है, तुम्हारी விட்டுரும். नाक बह रही है யாருக்கு? எனக்கா? नाक बह रही है. பாருங்க, बह रही है भालेந்து தான் வருது, बहन बह रही है, बह रही है. नाक बह रही है. பாருங்க, நான் பான்னு எடுத்துட்டேன், रही है. नाक बह रही है, போய் சுத்தப்படுத்திக்கோ. जाकर साफ करो, जाकर साफ करो. இதிலே எழுதிடலாமா? இல்லை இங்கே கொண்டு வந்துடு. जाकर साफ करो, இடம் கிடைக்கும் நமக்கு. जाकर साफ करो, கழுவிட்டு வா, சுத்தப்படுத்திட்டு வா. साफ करो, साफ करो. பாருங்களேன், நாக் பெஹ் ரஹி ஹை, நாக் பெஹ் ரஹி ஹை. ஸ்பீடாக சொல்லும்போது பெஹ்ன்னு சொல்கிறது இல்லை, நாக் பெஹ் ரஹி ஹை. ஜாக்கர் சாஃப் கரோ, போய் க்ளீன் பண்ணிட்டு வா. ரைட், இதை சொன்னோடனே ஞாபகம் வருது. இப்படி தான் டென்டிஸ்ட் கிட்ட ஒருத்தர் போனாராம். போயிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டு திடீர்னு சொல்கிறார், டாக்டர் வாயில் நாடுது டாக்டர். எப்போலேருந்து? எண்ணெயிலேருந்து. நீங்கள் வாய் திறந்ததுலேருந்து டாக்டர்னு சொன்னார். அதுபோல் மூக்கு மட்டும் பஹரஹியே இல்லை, வாயிலையும் விஷயங்கள் இருக்குது. சரி, அடுத்தது சின்ன சென்டென்ஸ். நகத்தை கிடைக்காது, இது எல்லாம் கிடைக்கக்கூடியது தான். ஒரு காலத்தில் கிடைக்காத ஆள் ஏதாவது ஒரு 2% இருப்பாங்க போல் இருக்குது. அந்த 2%ல் நான் நிச்சயம் இல்லை. நகத்தை எல்லாருக்கும் அந்த ஒரு டென்ஷன் வரும்போது கடிப்பாங்க. பர்டிகுலர்லி 2 ஓவர், ஒரு ஓவர் இருக்குது, 5 பால் இருக்குது,
10 ரன் வேணும் அந்த மாதிரி நேரத்தில் நகமே இருக்காது கையில். சரி, நகத்தை கடிக்காதே. நகத்துக்கு 2 வார்த்தை. நக், நக், நா இக், நக். நாஹூன், நம்ம உருதுவில் நாஹுன், ஹிந்தியில் நாஹூன். ஒருவேளை கடிக்கிறதுனால ஹூன் வர்றதுனால ஹூன் சொல்லிட்டாங்களா? दांतों से नख मत काटो. नाक, दांतों से नख मत काटो. दांतों से नाखून मत काटो. दांतों से இங்கே எழுதணுமா தான், அங்கே தா போட்டேன்ல அதே மாதிரி டா அந்த மாதிரி தான். दांतों से, दांतों से பாருங்க दांतों இல்லைன்னா दांतों, दांतों, दांतों से दां, दांतों से नख இல்லைன்னா नाखून, नख मत काटो இல்லைன்னா नाखून போடலாம், அதுவும் எழுதினேன். नाखून, नाखून मत काटो. दांतों से नख, இது खा, இது ரா வா மாதிரி ஆயிட்டா. நக் இது ஸ்டைலாக இங்கே வரைக்கும் வரும். नख मत काटो, मत आना चाहिए ना, मत काटो. काटो, टा वर्णम ले, काटो, मत काटो. दांतों से नख मत काटो. दांतों से नाखून मत काटो. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிறது தான் எல்லாமே. ஒளிந்து கொள்ளாதே. எப்போ பார்த்தாலும் ஏன்பா ஒளிந்து கொள்ளு, என்னது செல்லை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன், ஆள் வந்து ஆள் இல்லைன்னு ஒளிஞ்சு, அதாவது ஒளிந்து கொள்ளாதே. छिपो मत, अपने आप को छिपाओ मत या छिपो मत. ஒளிந்து கொள்ளாதே. छिपो मत பாருங்க, छिपो. இனி இது छिपो मत, தா, छिपो मत. இதெல்லாம் இனி ஈஸியாக உங்களுக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவர்களை தொந்தரவு செய்யாது. அது எப்படி சார், தொந்தரவு செய்யாமல் இருக்க முடியுமா? மற்றவர்களை தொந்தரவு செய்யாதே. அது எப்படி சார் தொந்தரவு கொடுக்காமல் இருக்க முடியுமா? பிறந்ததே அதுக்கு தான் நினைக்கிறீங்களா? அதாவது दूसरों को तकलीफ़ मत दो. दूसरों को तकलीफ़ मत दो, राइट? दूसरों को तकलीफ़ मत दो. மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காது. दूसरों को तकलीफ़ मत दो, ठीक है? दूसरों को பாருங்க, दूसरों, दू இது दू आइट. दूसरों को, रों, दूसरों को तकलीफ़ मत दो. तकलीफ़, लीफ பாருங்க, ஃபா. तकलीफ़, तकलीफ़ मत दो, मत दो. दूसरों को तकलीफ़ मत दो. दूसरों को परेशान मत करो, ऐसे बोलती हैं. दूसरों को परेशान मत करो. दूसरों को सताओ नहीं, मत सताओ, राइट? दूसरों को परेशान मत करो. दूसरों को परेशान मत करो. सर, क्या हम तीसरों को परेशान कर सकते हैं? मற்றவர்களேனாலே दूसरों को, दूसरों ना दूसरा, तीसरे को कर सकते हैं क्या? वैसे नहीं पूछिए. दूसरों को परेशान मत करो. तुम मुझे बहुत परेशान करते हो. நீங்கள் எனக்கு ரொம்ப கஷ்ட கொடுத்துருங்க, राइट? तुम मुझे बहुत परेशान करते हो. किसी को परेशान मत करो. दूसरों को परेशान मत करो. दूसरों को परेशानी में न डालो. दूसरों को तकलीफ़ न दो. दूसरों को तकलीफ़ मत दो. दूसरों को तकलीफ़ न दो. கெட்ட வார்த்தைகளை பேசாது. கெட்ட வார்த்தைகளை முதல்ல சொல்லி ஹிந்தியில் சொல்லியே தரலையே சார். சொல்லி தந்தால் தானே நாங்கள் பேசுவோம். கெட்ட வார்த்தை அதுவும் எழுதிடுமா? கெட்ட வார்த்தைகளை தமிழில் சொன்னது. கெட்ட வார்த்தைகளை பேசாதே. बुरे शब्द प्रयोग मत करो.